அர்ஜுனனும் ஊர்வசியும் நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கிய செழுமையான 5000 ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம். அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறு கதையாக இங்கே தரப்படுகின்றன. இந்த சிறு கதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. அர்ஜுனனும் ஊர்வசியும். மகரந்தத்தை சிதறடித்து கொண்டு மனம் பரப்பும் மஞ்சள் மலர்களுடைய மரங்களும், செக்கச் சிவந்த மலர்களை உடைய சிவனுக்குரிய மரங்களும், இன்னும் பலவித வண்ணம் மரங்களும் உடைய அடர்ந்த வனங்களில் வழியாக பயணித்து, பிறகு முற்றிலும் மாறுபட்ட மரங்களை உடைய இமயமலையின் மடியில் ஓர் அமைதியான மரத்தின் அடியில் அமர்ந்து முதலில் சில நாள் காய்கனிகளை மட்டும் உண்டு, பிறகு காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டும் ஒற்றை காலில் கட்டை விரலில் நின்றும் தவம் செய்தான் தனஞ்சன் என்னும் அர்ஜுனன். பருவங்கள் மாறின, மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் ஒரு காட்டுப்பன்றி உருவில் ஒரு மிருகம் ஆவேசமாக காண்டீபன் முன் தோன்றியது. உடனே அர்ஜுனன் வில்லை எடுத்து அதன் மீது அம்பை செலுத்தினான். அம்பு பட்டு காட்டுப்பன்றி வீழ்ந்தது. அதே சமயம் எங்கிருந்தோ திடீரென்று தோன்றிய ஒரு வேடன், என்னுடைய அம்புகள் பட்டுதான் பன்றி வீழ்ந்தது, உன்னுடைய அம்பினால் அல்ல என்று அர்ஜுனனிடம் வம்பு சண்டைக்கு வந்தான். வேடனும் விஜயன் என்னும் அர்ஜுனனும் சண்டையிட்டனர். அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரத்தை பிரயோகித்தும் அவை வேடனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. பின்பு இருவரும் மல்யுத்தம் செய்தனர். வேடனின் பலத்தை அர்ஜுனன் உணர்ந்தான். வந்திருப்பவன் சாதாரண வேடன் அல்ல, அவரே சிவன் என்று அர்ஜுனன் மனதில் உணர்ந்தான். உடனே அங்கே வேடன் மறைந்து சிவபெருமானை நேரில் தரிசனம் தந்தார். அர்ஜுனனை கட்டி அணைத்து, நான் உன்னைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்று மனதார பாராட்டினார். அவருடைய விசேஷமான அஸ்திரமான பாசுபத அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு அளித்து அதை பிரயோகிக்கவும் அதை திரும்ப பெறியவும் உரிய மந்திரங்களை உபதேசித்தார். இந்த என்னுடைய விசேஷ அஸ்திரம் உன்னை தவிர வேறு எந்த தேவர்களிடமோ அசுரர் மனிதர்கள் எவரிடமோ இல்லை. இந்த அஸ்திரம் பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அழித்துவிடும் சக்தி படைத்தது. இதை எதிர்க்கும் சக்தியுள்ள அஸ்திரம் வேறு எதுவும் இல்லை. சாதாரண எதிரிகள் மீது இதை பிரயோகிக்க கூடாது என்றும் கூறிவிட்டு சிவபெருமான் மறைந்தார். அதன் பிறகு வாயு, வருணன், குபேரன், யமன் உள்ளிட்ட தேவர்கள் அர்ஜுனன் முன் தோன்றி, பீஷ்மன், கர்ணன் ஆகியோரை நீ அழிப்பாய் என்று ஆசி கூறி தங்களின் விசேஷமான ஆயுதங்கள் மற்றும் அஸ்திரங்களை அவனுக்கு அளித்தனர். மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரனின் மறு அவதாரமாக குந்தி தேவியின் மகனாக தன்னுடைய வரத்தால் பிறந்த பார்த்தன் எனும் அர்ஜுனன் முன் தேவேந்திரன் தோன்றி, என் தேரோட்டி மாதலி என்னுடைய பொன் தேரில் உன்னை அழைக்க வருவான், அந்த தேரில் ஏறி நீ இந்திரலோகத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து அங்கிருந்து சென்றான். கங்கையில் குளித்துவிட்டு தான் தங்கி தவம் செய்த மந்தரமலைக்கு நன்றியும் வணக்கமும் கூறினான். முறைப்படி இறைவனுக்கு பூஜைகள் செய்தான். 10,000 பொன் நிற குதிரைகளால் இழுக்கப்பட்டதும் காற்றை விட வேகமாக செல்லக்கூடியதும் மாதலையால் செலுத்தப்பட்டதுமான தேவேந்திரனின் பொன் தேர் அங்கே வந்து நின்றது. சாதாரண மனிதர்களாலோ மற்ற தேவர்களாலோ ஏற முடியாத இந்திரனின் அந்த அதிர்ஷ்டமான ரதத்தில் அர்ஜுனன் அமர்ந்து மனதிற்கு இனிமையான அழகான காட்சிகளை பார்த்து கொண்டே இந்திரலோகத்தில் இந்திரனுடைய இருப்பிடத்திற்கு போய் சேர்ந்தான். தெய்வீக இசைக்கலைஞர்கள், நாட்டியமாடும் அப்சரசுகள் ஆகியோருடன் விமர்சையாக தேவேந்திரன் வரவேற்று அர்ஜுனனை அணைத்து தன்னுடைய பொன்னால் ஆன நிகரற்ற இந்திர ஆசனத்தில் தன்னுடனே அமரச் செய்தான். தேவலோகத்தின் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு அர்ஜுனன் அங்கே 5 ஆண்டுகள் கழித்தான். தேவேந்திரனாலேயே வெல்ல முடியாத சவாலாக இருந்த கோடிக்கணக்கான விவாத கவச்சர்கள், காலகேயர்கள் ஆகியோரை அழிக்க வேண்டும் என்று கூறிய தேவேந்திரன் தான் வைத்திருந்த தன்னுடைய அனைத்து அஸ்திரங்கள், மற்ற தேவர்களின் அஸ்திரங்கள் ஆகியவற்றை அர்ஜுனனுக்கு அளித்தான். அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட அர்ஜுனன் கோடிக்கணக்கான விவாத கவச்சர்கள்
தேவர்களிடமிருந்து பறித்து இப்பொழுது தங்கியிருந்த நகரத்திற்கு மாதளியால் செலுத்தப்பட்ட தேரில் ஏறிச் சென்றான். பலவகையான உருவ அமைப்பு கொண்ட நிவாத கவச்சர்கள் மாய மந்திர தந்திர போர்களில் ஈடுபட்டனர். சிவன் கொடுத்த பாசுபதம் இந்திரன் மற்றும் தேவர்களின் விசேஷ அஸ்திரங்கள் பிரயோகித்து அனைத்து கோடிக்கணக்கான நிவாத கவச்சர்களையும் அர்ஜுனன் அழித்தான். மேலும் வழியில் இருந்த அரக்கும் நகரில் வாழ்ந்த காலகேயர்கள் உள்ளிட்ட பல அசுரர்களை அர்ஜுனன் அழித்தான். தேவர்களின் எதிரிகள் அனைவரும் அழிந்ததும் தேவேந்திரன் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்தான். இசை நடனம் போன்ற கலைகளில் சிறந்தவனான சித்திரசேனன் என்ற கந்தர்வன் அர்ஜுனனுக்கு அந்த கலைகளில் சிறப்பு பயிற்சி அளித்தான். அன்று இந்திரன் சபையில் ஆடலரசி பேரழகி ஊர்வசியின் நாட்டியம். அங்கு விருந்தினராக இருந்த விஜயனான அர்ஜுனன் நடனத்தை ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான். தன் அழகால் ஈர்க்கப்பட்டதால் அர்ஜுனன் தன்னை ரசித்து கொண்டிருக்கிறான் என்று ஊர்வசி தன் மனதுக்குள் மயங்கி அவன் மீது மோகம் கொண்டாள். நடனம் முடிந்ததும் அர்ஜுனன் தனது அறைக்கு திரும்பினான். ஏற்கனவே அழகில் நிகரற்றவளான ஊர்வசி தன்னை மேலும் நன்றாக அலங்கரித்து கொண்டு அர்ஜுனன் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்றாள். அவளின் பேரழகை கண்டு தேவர்களும் சித்தர்களும் கூட மதிமயங்கினர். ஊர்வசியை கண்டதும் முனிவர்களுக்கும் வயதிலும் அறிவிலும் பண்பிலும் மிகவும் உயர்ந்தவர்களுக்கும் அளிக்கும் சிறப்பான மரியாதையுடன் அர்ஜுனன் எழுந்து நின்று வாருங்கள் வாருங்கள் என்று முகமலர்ந்து வரவேற்றான். என்றும் மாறா இளமையுடன் கண்டோர் வியக்கும் ஆண்மை நிறைந்த பேரழகுடன் இருந்த அர்ஜுனனை மிக அருகில் பார்த்ததால் ஆணி கோணி மோகவசப்பட்டிருந்த ஊர்வசி, என் நடனத்தை ரசித்த நீங்கள் வைத்த கண் வாங்காமல் என்னையே மயக்கத்துடன் பார்த்து அமர்ந்து இருந்ததை கண்ட நான் உங்களின் மோகத்தை தீர்க்கவே இங்கே வந்தேன் என்றாள். அதற்கு அர்ஜுனன், தாயே, நான் என் அன்னை குந்தி தேவியை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. நீங்கள் என் தாயின் சாயலில் இருக்கிறீர்கள். உங்களை கண்டதும் என் தாயின் நினைவு எனக்கு வந்தது. அதனால் தான் உங்களை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். உங்களிடம் எனக்கு ஏற்பட்டது மோகம் அல்ல, தாயிடம் ஒரு மகனுக்கு ஏற்படும் அன்பு அது. தாயே, குந்தி தேவி, இந்திராணி, சசி தேவியைப் போல நீங்களும் எனக்கு ஒரு தாய்தான். என் பார்வை உங்களை சலனப்படுத்தி இருந்தால் அன்புடன் என்னை மன்னியுங்கள் என்று மிகவும் பணிவுடன் கூறினான். அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்டதும் ஊர்வசிக்கு மிகுந்த சினம் ஏற்பட்டது. அதற்கு ஊர்வசி, என் கடைக்கண் பார்வை தன் மீது விழாதா என்று தேவர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். உன்னை தேடி நான் வலிய வந்ததால் என் ஆசையை நிராகரித்து விட்டாய். அர்ஜுனா, என் பெண்மையை அவமதித்த நீ உன் ஆண்மையை இழந்து அலியாவாய் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். அடுத்த கணம் ஆணழகன் அர்ஜுனன் அலியாக மாறினான். நடந்ததை அறிந்த கந்தர்வன் சித்திரசேனன் உடனே விஷயத்தை தேவேந்திரனிடம் சென்று கூறினான். உடனே தேவேந்திரனே அர்ஜுனன் அறைக்கு நேரில் சென்றான். ஊர்வசி உடனே அங்கே வரவழைக்கப்பட்டாள். அவளுடைய சாபத்தை உடனே திரும்ப பெறுமாறு இந்திரன் சினத்துடன் கூறினான். அடுத்து அவன் மறைந்து வாழும் ஓராண்டு காலம் மட்டும் அர்ஜுனன் அலியாக மாறியிருக்கலாம். மற்ற சமயங்களில் அவன் தன் பழைய நிலைமைக்கு திரும்பிக் கொள்ளலாம் என்று சாபத்தை மாற்றியமைத்தாள் ஊர்வசி. 5 ஆண்டுகள் இந்திரலோக வாழ்க்கையை அனுபவித்த அர்ஜுனன் அனைவரிடமும் விடைபெற்று தன் சகோதரர்கள் இருந்த வனத்திற்கு திரும்பி வந்தான். தேவேந்திரன் தனக்களித்த ஆபரணங்கள், அஸ்திரங்கள், சங்கு, கவச்சம், கிரீடம் ஆகியவற்றை தன் சகோதரர்களுக்கும் திரௌபதிக்கும் காண்பித்தான் அர்ஜுனன். சிவபெருமானும் தேவர்களும் தனக்கு அளித்த அஸ்திரங்களையும் பரிசுகளையும் அவர்களுக்கு அர்ஜுனன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.